இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாம்புசரி, சந்திரகலா எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கோயில் எனக்கு பரிகாரம் இருக்கு, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே நம்ம ரேவதிக்கு கால் தடுக்கி காலில் அடிபட்டுருது. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்தி ஓடி வந்து நம்ம ரேவதி காலுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்லாம் பண்ணி கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பிரியாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த ரேவதிக்கு ஒண்ணுனா இந்த எம்டி எப்படி ஓடி போய் உதவுறாரு, அப்படி என்னதான் இந்த ரேவதி பண்ணி வச்சிருக்காளோ, என்ன செய்யறது, இந்த கருமத்தெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. சரி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு மட்டும்தானே, ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இந்த கார்த்தி சார் இனிமேட்டு ரேவதியை மறந்துட வேண்டியதான், அப்புறம் என்னைய தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பிரியா லூசுத்தனமா நினைச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, நீங்க பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கோயிலுக்கு வந்துடுறாங்க. ரேவதி கோயிலுக்கு வந்ததுமே மயில்வாகனம், ராஜராஜன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமாமா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே சரியில்லாத மாதிரி தெரியுதே, இதை எப்படியாவது சகலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சகலைக்கு ஃபோன் பண்றாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி வந்து மயில்வாகனம் கிட்ட சொல்றாங்க, அங்க மாலையெல்லாம் ரெடியா வச்சிருக்காங்களா, அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா, ரேவதிக்கு பரிகாரம் எல்லாம் நடக்கல, ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் அந்த மாலையவே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாலைக்குள்ளதான் தாலியை ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சகலை சொல்ற, இவ்வளவு வேலை இந்த அத்தை பார்த்து வச்சிருக்கா, இதை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, எப்படியாவது அந்த மாலையை எடுத்து வேற மாலை வைக்கிறதுக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்றாங்க, இதுக்கு அத்தை ஒத்துப்பாங்களா, தாலி அந்த மாலைக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க, அந்த மாலையை நான் எடுத்தனா கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகம் வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த மாலையை மாத்தி வைக்க பாருங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனமும் அந்த மாலையை எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் மயில்வாகனம் அந்த மாலை எடுத்துட்டு வேற மாலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சாம்புசரி பாக்குறாங்க, மாப்பிள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக பரிகாரத்துக்காக வச்சிருக்கிற மாலை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்றாங்க, இல்ல அந்த மாலையை பாருங்களேன், கொஞ்சம் வாடின மாதிரி இல்ல, அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா மாலை கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு பதிலாக இதை வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்புசரி மனசுல நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம தாலி வச்சிருக்கிறது இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு போல, எக்காரணத்து கொண்டும் அந்த மாலையை மட்டும் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாம்புசரி மயில் கிட்ட சொல்றாங்க, வேணாம் மாப்பிள்ள, அந்த மாலையே இருக்கட்டும், பரிகாரத்துக்காக வச்ச மாலையை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மயில்வாகனத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கார்த்தியை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி எப்படியாவது சீக்கிரம் வந்துருப்பா, இங்க நீ மட்டும் வரல அவ்வளவுதான் ரேவதிக்கு கல்யாணமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு மருது வராரு. மருதை பார்த்ததுமே மயில்வாகனத்துக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. மாமா மருது வேற வந்துட்டானே, இப்போ சாம்புசரியத்தையே கையில பிடிக்க முடியாது, சீக்கிரம் கல்யாணம் முடியறதுக்குள்ள கார்த்தி வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ரேவதி கிட்ட விளக்க கையில கொடுத்து ஐயர் சொல்றாரு, நீ இந்த கோயிலை சுத்தி வாமா, இந்த விளக்கு அணையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ரேவதியும் அந்த விளக்கு அணையாதபடியா அந்த கோயிலை சுத்தி வராங்க. அப்பதான் சந்திரகலா சாம்புசரி கிட்ட சொல்றாங்க, அக்கா நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் பாத்தியா, இனிமேட்டு யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாது, நம்ம நினைச்ச மாதிரியே ரேவதி கார்த்தியை பிரிச்சாச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புசரி சொல்றாங்க, அதுதான் சந்திரா எனக்கு வேணும், அவன் என் வீட்டு மாப்பிள்ளையா வருவானா, அதெல்லாம் நிச்சயமா நடக்கவே நடக்காது, இதுக்கப்புறம் மருதோட ஒய்ஃப் ரேவதி ஆயிடுவா, இதுக்கப்புறம் என்ன போராடினாலும் ரேவதியை மறுபடியும் அவனோட வாழ்க்கை தனியா ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து அந்த விளக்கு அணையாத மாதிரி கோயிலை சுத்தி வந்துடுறாங்க. அப்பதான் ஐயர் வந்து சொல்றாங்க, சரி சீக்கிரமா ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் ஐயர் கிட்ட சொல்றாங்க, என்னங்க ஐயரே, பொண்ணு மட்டும்தான் கோயில் பிரகாரத்தை சுத்தி வரணுமா என்ன, ஏன் மாப்பிள்ளை சுத்தி வந்தா என்ன, இவரும் போயிட்டு சுத்தி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐயரும் சரிப்பா நீயும் போயிட்டு சுத்திட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருதும் அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. அப்பதான் நம்ம கார்த்திக்கு மயில்வாகனம் ஃபோன் பண்றாங்க, எப்பா சகல, நான் எப்படியோ சொல்லி இந்த கல்யாணத்தை கொஞ்ச நேரம் தள்ளி போட்டிருக்கேன்ப்பா, அந்த மருது பிரகாரத்தை சுத்துறதுக்காக போயிருக்கான், நீ எப்படியாவது வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க மயில், நான் சொல்றது மட்டும் நீங்க பண்ணுங்க, மருது முகத்துல பெட்ஷீட்டை போட்டு அவனோட தலையில கட்டையை வச்சு அடிச்சு அவனை மயக்கமாக்கிருங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல மருது வரலன்னா நேரம் ஆக கண்டிப்பா யாராவது மாலையை போட்டாகணும்ல, அப்போ நான் வந்து போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்றாங்க, எப்பா சூப்பர் ஐடியாப்பா, அந்த மருதை நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் அங்க இருந்து போறாங்க. அங்க போயிட்டு மருது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் மயில்வாகனம் மருதோட முகத்துல பெட்ஷீட்டை போட்டு சுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜன் உருட்டுக்கட்டையை வச்சு மருதோட மண்டையிலே டங்குன்னு அடிச்சிடுறாங்க. ராஜராஜன் அடிச்ச அடியில மருது அங்கே மயங்கி விழுந்துடுறாரு. அப்பதான் மயில்வாகனம் வந்து
வந்து மருதை பார்த்து சொல்கிறாங்க, நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தூங்கு, அதுதான் உனக்கும் நல்லது ரேவதிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஐயர் வந்து மருது வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஐயர் சாமுச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா பிரகாரத்தை சுத்த போனவர் அப்படியே இந்த கோயிலை விட்டு வெளியில் போயிட்டாரா என்ன, இன்னும் ஆளுக்கானா டைம் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் சாமுச்சேரி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஐயரே, அவர் ஏதாவது என் வேலையாக போயிருப்பார் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் ஐயர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்ததுமே சாமுச்சேரி சந்திரா சூரியகலா 3 பேத்துக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. சூரியகலா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்து சாமுச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா யார் வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரகலா வந்து சாமுச்சேரி கிட்ட சொல்ல. இதை கேட்ட சாமுச்சேரி வந்து விடு சந்திரா, அவன் கண்ணு முன்னாடியே மருது தாலி கட்டுறதை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சாமுச்சேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐயர் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குமா, இதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஏன் ஐயரே அப்படி சொல்கிறீங்க, இந்த ரேவதி பொண்ணுக்கு யார் ரத்த சொந்தம் இல்லையோ அவங்க தானே இவ கழுத்தில் தாலி போடணும், அப்போ எம்டியை போட வச்சுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் சாமுச்சேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அது எப்படி நீங்கள் சொல்வீங்க, இந்த எம்டியில் மாலை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்ன அத்தை எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிட்டு கடைசியில் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்காமல் விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் பொடி வச்சு பேச. அப்போ தான் நம்ம சாமுச்சேரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஏன்னா மருதம் வந்து ரேவதியோட அத்தை பையன் அப்படின்னு சொல்லி தான் ரேவதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அத்தை பையன் என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்தம் தானே, அப்போ அவன் எப்படி மாலை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிப்பாங்களே, அதை நம்ம சாமுச்சேரி யோசிக்க. இந்த சைடு அதே மாதிரியே நம்ம ரேவதி சாமுச்சேரி கிட்ட கேட்குறாங்க, ஆமாம்மா மாமா சொல்றது கரெக்டு தானே, என்னதான் இருந்தாலும் இந்த கார்த்தி என்னோட அத்தை பையன் தானே, அப்போ அவர் ரத்த சொந்தம் தானமா வருது, அவர் எப்படி என் கழுத்தில் மாலை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்க. இதை கேட்ட மயில்வாகனம் சொல்றாங்க, அப்படி கேளு ரேவதி, இவ்வளோ தூரம் உங்க அம்மா பரிகாரம் சொல்லிட்டு கடைசியில் ரத்த சண்டை உள்ளவனையே உன் கழுத்தில் மாலையை போட வைக்க பார்த்தாங்க பாரு, அப்பப்பா நல்ல வேலைப்பா, இப்படி மட்டும் நடந்திருந்தா பெரிய அபசகனமாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல. இது கேட்ட சாமுச்சேரி சந்திராக்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னக்கா இது இவன் வேற தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஏப்பா கார்த்தி நீ வந்து ரேவதிக்கு ரத்த சொந்தம் கிடையாதுல்ல, அப்போ நீயே மாலையை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி உன்னோட எம்பி உன் கழுத்தில் மாலை போடுறதுல இஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, பரிகாரம் தானே மாமா, பரவாயில்ல மாலையை போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சாமுச்சேரி எவ்வளவோ தடுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் தான் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு கோயில் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியில் நீங்களே தடுத்தீங்கன்னா என்ன, எம்டி சார் நீங்களே கழுத்தில் மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம கார்த்தியும் அந்த மாலையை எடுத்து நம்ம ரேவதி கழுத்தில் போட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம சாமுச்சேரி சந்திராவால் பார்க்கவே முடியல. தூரத்துலேருந்து சூரியகலா பயங்கரமாக கதறாங்க, ஒச்சுச்சோ நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சே, ரேவதிக்கும் கார்த்திக்கும் இப்போ மறுபடியும் கல்யாணமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா தூரத்துலேருந்து பார்த்து கதறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மருது மேலே செம்ம கோவப்பட்டு மருதை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மருது அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மருதை பார்த்ததுமே சூரியகலா பயங்கரமாக அதிர்ச்சியாகி மருது பக்கத்தில் போகிறாங்க. அண்ணா எந்திரி என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ தான் மருது எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க, யாரும் என் தலையில் கட்டி வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கிட்ட சூரியகலா தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க, போச்சு அங்கே கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, எப்படியோ நம்ம கார்த்தி வந்து ரேவதி கழுத்துல மாலையை போட்டுட்டாங்க. ஆனா நம்ம மயில்வாகனம் வந்து அந்த மாலையை பார்த்துட்டு என்ன இந்த மாலைக்குள்ள தாலி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரேவதி முன்னாடி சொன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் நம்ம கார்த்தி ரேவதிக்கு கல்யாணம் ஆனதா தானே அர்த்தம், இதை யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரேவதி கார்த்தி சார் தான் நம்ம கழுத்துல தாலியே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தன்னோட கணவனா ஏத்துப்பாங்க. இந்த மாதிரி சீன்ஸை கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் சந்திரா சாமுச்சேரி சூரியகலா இவங்க எல்லாருமே என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கன்னு தெரியல. இப்படி நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தது தானே. என்னதான் இருந்தாலும் ரேவதி கார்த்தி தான். ரேவதி வாழ்க்கையில் வேற ஒருத்தவங்க வரதுக்கு கண்டிப்பாக நம்ம கார்த்தி இடம் கொடுக்கவே மாட்டார். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.